நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் ஒரு தெளிந்த அறிவு இருக்கணும். அதை பற்றி இன்னைக்கு வேதத்தின் மூலமாய் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒன்றான மெய்தேவன். நல்லா தெளிவா பைபிளை பாருங்க. ஒன்றான அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, அங்க 2 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யாரு? மெய்தேவன். இன்னொருவர் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா நான் சொல்றது? அந்த வசனத்தின்படி 2 பேர் அங்க காணப்படுறாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அதான் ஒன்றாக இருக்கிற மெய்தேவனாகிய உம்மையும், ஒன்றாக இருக்கிற நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அப்ப இயேசு கிறிஸ்துவை தனித்து அறிய முடியாது, பிதாவையும் தனித்து அறிய முடியாது. பிதாவை அறிய வேண்டுமானால் நீங்க யாரை முதல்ல அறிஞ்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டுமானால் பிதாவை அறியணும். ஒன்றான மெய்தேவன் இவர்கள். அதாவது நமக்கு 3 கடவுள்கள் அல்ல, ஒரே தேவன் தான். ஆனால் 3 ஆழ்தத்துவமாக வெளிப்பட்டார்கள். தான் பைபிள் உள்ள சத்தியம். இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள் சொல்லுகிறது, அவ்வளவுதான். ஆகவே இந்த தெளிந்த அறிவு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். ஒரே தேவன் தான், ஒரே மெய் தேவன் தான். ஆனால் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த மெய் தேவனை அறிய முடியாது. ஆகவே அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லிட்டு அதோடு நிறுத்திடல. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். தெளிவா சொல்றார். இவருடைய சத்தியம், இவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு இவருடைய வழியிலே நடந்தால் யாரை பார்க்க முடியும்? பிதாவை பார்க்க முடியும். அது யாருக்குள்ளதான் பார்க்க முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளதான். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய சீஷன் ஆகிய ஒருவன் இயேசுனிடத்துல கேட்கிறான், இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பியும் அது போதும். என்ன கேட்கிறாரு? இந்த கேள்வி தப்பா கரெக்டா சொல்லுங்க. தப்பா கரெக்டா? நீங்களும் அதை விட கேட்பீங்க. பிதான்னு சொல்றீங்களே, அவரை கொஞ்சம் எங்களுக்கு காட்டுங்களேன். சொல்லியிருப்பீங்களா இல்லையா? சொல்லியிருப்பீங்க. அவர் கேட்டதும் தப்பு இல்லை. ஆனா இயேசு என்ன சொன்னார் அதற்கு? பிலிப்புவே, நீ இவ்வளவு காலம் என்னுடன் இருந்து என்னை அறியவில்லையா? என்ன சொல்றாரு? இவ்வளவு காலம் என் கூட இருக்கிறியப்பா, என்னை அறியவில்லையா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன், தெளிவா சொல்லுங்க, என்னை கண்டவன். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, நாங்க டைரக்டா பிதாவை தான் பார்க்க போறோம். நீங்க பிதாவை பார்த்தாலும் யாரை தான் பார்த்துருக்கணும்? இயேசுவை பார்த்து தான் அர்த்தம். இயேசு சொல்றாரு, பிதா தன்னில் தானே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தன்னில் தானே ஜீவனுடையவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிதா காண்கிறது எதுவோ அதை குமாரன் செய்வார், குமாரன் காண்கிறது எதுவோ அதை பிதா செய்வார். அப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றாதான் இருக்குது, வேறு வேறு அல்ல. சொல்லுங்க, வேறு வேறு அல்ல. அப்ப இந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும், இந்த தெளிந்த புத்தி இருக்கணும். சில சபைகள் இருக்கிறார்கள், பிதான்னு சொல்லக்கூடாது, ஆவியானவர் சொல்லக்கூடாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது. அந்நிய பாஷை ஒரு வரம், கிஃப்ட், அவ்வளவுதான்.
கிடைச்சா பேசுங்க, வாஞ்சி இருந்தால் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, தரப்போறாரு. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை? பேசுகிறவங்களுக்கும் பேசாதவங்களுக்கும் அது ஆவியானவர்கிட்ட இருக்கிற காரியம் இல்லையா? ஆகையினால் தேவனை குறித்த ஒரு தெளிந்த அறிவு நம்மளுக்கு இருக்கணும். பைபிளை சும்மா தூக்கிக்கிட்டு நானும் கிறிஸ்தவங்கன்னு உலகத்தில் வாழக்கூடாது. நான் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம். பைபிளை தூக்கிக்கிட்டு சும்மா நானும் கிறிஸ்தவன், ஐ ஆம் கிறிஸ்டியன், ஒரு நேம் நல்ல கிறிஸ்தவ பேரை வைங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு சும்மா அப்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லைங்க கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் என்பது தேவனோடு இணைந்து வாழ்வது. சொல்லுங்க, தேவனோடு இணைந்து வாழ்வது. இயேசு இதே அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்றாரு. இயேசு சொல்றாரு 22ஆம் வசனம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு நான் கொடுத்தேன். என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் வேறில்ல பிதாவே, நீங்களும் நானும் வேறு வேறு அல்லாதது போல இவர்களை நம்மோடு இணைத்து நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அப்போ உங்களுக்கு தேவனை குறித்த அறிவு வேணுமா வேணாமா? சொல்லுங்க, வேணுமா வேணாமா? இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்றாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் பைபிளை தயவு செய்து கவனிங்க. ரோமர் 1:19-20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்க, வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாதுங்க. நீங்க நிறைய பேருக்கு கடவுளை குறித்து ஒரு கன்ஃபியூஷன், பயங்கர குழப்பம் இல்ல, கரெக்ட் தானே? ஒருத்தர் சிலர் என்ன பண்றாங்க, இதை தப்பிச்சுக்கிறதுக்கு பொதுவாக சொல்றாங்க ஆல் இஸ் காட், எல்லாமே எல்லாம் ஒன்று தாங்க. அது கிடையாதுங்கிறேன் நான். எல்லாம் ஒன்று ஆக முடியாது. நிறைய உதாரணம் சொல்ல முடியும் என்னால். எல்லாம் ஒன்று ஆக முடியவே முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ உங்களுடைய தத்துவம், அது அப்படி ஆக முடியாது. தேவன் தேவன் தான், அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அவரை கொண்டு போய் எல்லாரோடும் ஒன்றா சேர்த்துறாதீங்க. நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் ஒன்றாகுமா? ஆகாது இல்லை, அதுவும் தண்ணி தான். ஆனால் அதை வேறு பிரித்து பார்க்கிறோம் அல்லவா? வேறு பிரித்து பார்க்கிறோமா இல்லையா? இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி வெளிப்படுத்த போறார்னு இல்லை, எல்லாம் வெளிப்படுத்தி விட்டார். ஆல்ரெடி அவர் இந்த உலகத்துக்கு தம்மை குறித்த வெளிப்பாடை கொடுத்து விட்டார். அவர் ஒன்றும் தன்னை குறித்து வெளிப்பாடு கொடுக்காத தேவன் அல்ல. வெளிப்பாடு கொடுத்து விட்டார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய உலக சாட்சி இருக்கு, நிறைய சாட்சி இருக்கு. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இருக்குதா? உலகத்தை பாருங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். ஏகோவான என்ன அர்த்தம் தெரியுமா? ஏகோவான என்ன அர்த்தம்? சர்வ சிருஷ்டிகர். சொல்லுங்க. சர்வ வல்லவர்னா என்ன அர்த்தம்? எல் ஷடாய். சர்வ வல்லவர்னா எல் ஷடாய். ஏகோவானா சர்வ சிருஷ்டிகர், இவரே தான் அவரு. ஆகையினால் தேவனை குறித்த அறிவு இல்லைன்னு உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் போயிட்டு ஆண்டவரே எனக்கு தெரியல, ஆண்டவரே எனக்கு யாருன்னா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும், ஒத்துக்கவே மாட்டார். தெளிவாக உனக்கு படம் போட்டு காட்டுவார். நீ எங்க தேவனை குறித்த அறிவை மறுதலித்து விட்டு போனாய், அவரை குறித்த சத்தியங்களை எங்கே மறுதலித்தாய், எங்கே மறந்தாய், எல்லாம் அவருக்கு தெரியும். 20ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். ரெண்டு காரியம் இன்னும் அறியப்படாதவைகள் தான். எது? காணப்படாதவைகள் தான், ஆனா அறியப்பட்டவைகள். என்னங்க பிரதர் சொல்றீங்க? காணப்படாதவைகள்ன்றீங்க, ஆனா அறியப்பட்டவைகள்ன்றீங்களே, புரியலையே. யாருக்காவது புரியலையா? அந்த காணப்படாதவைகளாகிய ரெண்டு காரியங்கள் அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும், ஆனால் அது அறியப்பட்டவைகள். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆச்சரியப்படணும்.
காணப்படாத அவருடைய நித்திய வல்லமையை அறிய பண்ணியிருக்கிறாரே, காணப்பட முடியாத அவருடைய தேவத்துவத்தை அறிய செய்திருக்கிறாரே. இப்போ எத்தனை பேர் காற்றை கண்ணால பார்த்துருக்கிறீங்க? சொல்லுங்க, காற்றை எத்தனை பேர் கண்ணால பார்த்தீங்க? யாருமே பார்க்கல. ஆனா அறிய முடியல. தைரியமா சொல்லுங்க, அறிய முடியுமா முடியாதா? காற்றை காண முடியாது, ஆனால் அறிய முடியும். அதே போலதான் தேவனுடைய அவருடைய நித்திய வல்லமையை, தேவத்துவத்தை நாம் காண முடியாது, அறிய முடியும். எல்லாம் சொல்லுங்க, காண முடியாது. அப்ப காணப்படாததுதான், ஆனா அறிந்து கொள்ள முடியும், என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து சொல்றாரு, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். எவ்வளவு அழகா பைபிள் இருக்கு பாருங்க. தெளிவாய் காணப்படும். ஒன்னும் ஆண்டவர் இந்த பூமியை போர்வை போட்டு மூடி வைக்கல, தெளிவா வச்சிருக்கார். நீங்க ஒரு இயற்கை அழகை ரசிக்க போறீங்க, அங்க அதெல்லாம் ரசிக்கும் போது என்ன சொல்லணும்? ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா கூட ஆண்டவர் புகழ்ந்து சாப்பிடணும். நாம் என்ன பண்ணோம்? பூச்சி இருக்குதா புழு இருக்குதா முதல்ல பாரு, நல்ல கொய்யாப்பழமா பாரு, பாருங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த பழத்தை எடுத்து ஆண்டவரே இதை சிருஷ்டிக்க எனக்கு வல்லமை இல்லை, இதை உண்டாக்குறதுக்கு எனக்கு பலன் இல்லை, ஆனா எனக்கு உண்டாக்கி தந்திருக்கிறீர். அல்லேலூயா. உண்டாக்கி தந்திருக்கிறாரா? ஆமேன் சொல்லுங்க. உண்டாக்கி தந்திருக்கிறாரா? நல்ல உணவுகளை எடுக்கும் போதுல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் உண்டாக்க எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு உண்டாக்கி தந்திருக்கிறீர். அப்ப அவர் இல்லாம மழை வருமா? அவர் இல்லாம சூரியன் உதிக்குமா? அவர் இல்லாம நட்சத்திரங்கள் வருமா? அவர் இல்லாம இந்த பூமி சுத்துமா? எதுவுமே அவர் இல்லாம நடக்காது. அவர் தான் எல்லாம் செயல்பட வைக்கிறார். அப்ப இந்த அறிவு மனுஷனுக்கு இருக்கணுமா இல்லையா? இருந்தும் சிலர் என்ன சொல்றாங்க? அவர் கடவுள்லாம் இல்லைங்க. என்ன சொல்லியிருப்பேன் ஒரு முறை, ஒருத்தர் கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் ஒரு ஆன்மீகவாதி கிட்ட போனார். நீங்க சொல்வதெல்லாம் பொய், கடவுள் இல்லவே இல்லை. அவ சொன்னார், உனக்கு மூளையே இல்லை. எப்படி சொல்லுகிறீர்? மூளை எனக்கு இருக்கிறது. பார்த்தாயா? பார்க்கவில்லை, ஆனால் என் மண்டைக்குள் இருக்கிறது. உன் மண்டைக்குள் பார்க்காத உன் மூளையை நீ நம்புகிறாயே, அதே போலதான் தேவனும் இருக்கிறார். ஆமென். கரெக்ட் தானே? நம்ம மூளையை நம்ம பார்த்துருக்கிறோமா? நான் என் மூளையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் பார்க்க முடியாது, ஏன்னா அது எடுத்த உடனே நான் காலி ஆயிடுவேன். தேவன் எவ்வளவு ஒரு அற்புதமான படைப்பை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை முகமுகமாய் கண்ட ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது, அவன் சாயலை காண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டான். அவங்களாம் பாக்கியவான்கள் தான், ஆனா விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாது விசுவாசிக்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்ப நான் சொல்றேன், அவர்களை விட நீங்களே அதிக பாக்கியவான்கள் விசுவாசித்தீர்களானால். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் தேவன் அதை தெளிவாய் வைத்திருக்கிறார். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ரீசனும் சொல்லாதீங்க. நீ என்ன காரணம் சொன்னாலும் ஆண்டோட தப்பிக்க முடியாது. ஆமா, நீ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன கேட்க ஆள் இல்லைங்க, என்னை யார் கேட்க முடியும்? நான் என்ன வேணா செய்வேன், நான் எங்க வேணா போவேன், எங்க வேணா வருவேன், என்ன வேணா பண்ணுவேன், என்ன வேணா பேசுவேன், எதை வேணா நடத்துவேன், எப்படி வேணா நான் வாழ்வேன், என்ன கண்ட்ரோல் பண்றது உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கிறவர்கள் தான் முட்டாள்கள். தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஓடுகிறவர்கள் எல்லாம் பரிதாபத்திற்குரியவர்கள். ஆனால் தேவனை அறிந்து அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு செவி கொடுத்து, உலகம் உன்னை பைத்தியன்னு சொன்னாலும் பரவாயில்லை, நான் அவருடைய சித்தத்தை செய்வேன் என்று ஓடுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அதாங்க உண்மை. ஒரு நாளும் தேவன் அவருடைய காணப்படாத நித்திய வல்லமை தேவத்துவத்தை நமக்கு எல்லாவற்றாலும் அறிய பண்ணியிருக்கிறார், எல்லாவற்றாலும் தெளிவு பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபகுக் புஸ்தகத்தில்
2:14 வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற கர்த்தரை அறிகிற அறிவினால் அந்த மகிமையினால் நிறைந்திருக்கும். அப்படித்தான் நிரப்பி வச்சிருக்கிறார் பூமியை. ஒரு பீச் அடிக்கடி போறீங்கல்ல, நீங்க என்ன நினைச்சிட்டு போவீங்க? பீச்சுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குதுங்க, இப்படி பீச்சு பக்கமாக போய் போட்டு காற்று வாங்கிட்டு வரலாம். ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, வேலை செய்து டென்ஷனாக இருக்குது, இதுக்கு தான் பீச்சுக்கே போவோம். ஆனால் அந்த கடற்கரையில் நின்று ஒரு நாளாவது ஆண்டவர் இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை படைச்சி இதுக்கு ஒரு சாதாரண கரையை எல்லையாக போட்டிருக்கிறீரே, எவ்வளோ பெரிய வல்லவர் நீ சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம தான் போனவொன்னே பீச்சில் துபுக்குன்னு கீழே உளுந்து வாரி காணாததை கண்டதை போல உருண்டு பரண்டு என்னங்க அப்படி தானே செய்வோம். பீச்சுக்கு நம்ம கடற்கரைக்கு போனால் அப்படி தான் செய்வோம், அது ஒரு மகிழ்ச்சிக்கு செய்கிறோம். ஆனால் உண்மையில் அங்கே ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மலைகளை உயர்ந்த மலைகளை பார்க்குறப்பெல்லாம் ஆண்டவரை புகழணும். இவ்வளோ உயர்ந்த மலைகளை சிருஷ்டித்து இருக்கிறாரு. முதல்ல கொடைக்கானலுக்கு போகும்பொழுது சில வருஷத்துக்கு முன்னாடி போனேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் போகிறேன். ஒரு இரவு நேரம் ஒரு ஜீப்பில் போயிட்டுருக்கிறேன். கீழே இருந்து 60 கிலோமீட்டர் மேலே தான் கொடைக்கானல் இருக்குது. போக போக அந்த மலைகளின் உயரங்களை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவருடைய ஞாபகம் தான் வந்தது. இவ்வளவு உயர்ந்த மலைகளை சிருஷ்டித்து இருக்கிறாரே, முதல் பார்க்கும்பொழுது இவ்வளவு பெரிய தேவன் அல்லவோ நம்ம ஆராதிக்கிறோம். நாங்கள் கரெக்டு தான் நான் சொல்கிறது. கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமி, எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமி நிறைந்திருக்கும். கவனிங்க, நிறைந்திருக்கும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லா அறிவும் இருக்கும். சிலருக்கு தேவையில்லாத அறிவெல்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆனா கடவுளை குறித்து கேட்டு பாருங்க, 4 வார்த்தை. அது வந்துங்க அப்படின்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கலாம். இயேசு செய்த அற்புதங்கள்லாம் உண்மையா இருக்கலாம், எதை எழுதி வச்சிருக்கிறாங்க நம்புறேன். அப்படி இல்லைங்க, இட் இஸ் ட்ரூ, சத்தியம். அவைகள் எல்லாம் தேவன் செய்திருக்கிறார். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தாரா? எஸ். இயேசு எனக்காக பாடுகள் பட்டாரா? எஸ். என் பாவங்களை சுமந்தாரா? ஆமென், சுமந்தார். அவர் சுமந்ததினால் தான் நான் விடுதலையா இருக்கிறேன், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதே வேஸ்ட். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் யார் என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு கிடக்கிறது. எங்கள் வீட்டுக்கு தேவ தூதன் வந்து ஆரியபவன் இட்லி சாப்பிட்டாருன்னா கூட நீங்கள் நம்பிடுவீங்க. ஆஹா, அவர் அங்கே வந்தார், என் வீட்டுக்கு வந்திருக்கலாமே. நாங்க சொன்னால் நம்பிடுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தான் நம்புவீங்க. வேத வசனங்களை எடுத்து நல்லா தியானம் பண்ணுங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையும், நல்ல கவனிங்க, பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் எதை விரும்புறாரு? ஃபர்ஸ்ட் உங்க காணிக்கையா? வீட்டில் இருந்து கிளம்பும் போதே ஆவியானவர் மகளை நல்ல காணிக்கையா கொண்டு போமா? பாஸ்டர் வேறு ரொம்ப பாவம், நேற்று அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லுவாரா? அந்த மாதிரி பாஸ்டர் நான் கிடையாது. என்னைக்கு இந்த ஃபுல் பீட்டில் நின்று என் குறைகளை நினச்சி அழுததே கிடையாது, என் தேவைகளை நினச்சி புலம்புனதே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்மளை அழைச்சிட்டாருங்க, அவர் உண்மை உள்ளவர். ஏதோ எனக்கு தெரியாத ஒரு கடவுளை அழைச்சிட்டாருன்னு ஊழியத்துக்கு வரல, தெளிவாக அழைத்த அழைப்பை புரிந்து கொண்டு தான் வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம கொடுக்கிற காணிக்கை, தகன பலிகள். இஸ்ரவேல் மக்கள் செய்த தப்பு என்ன தெரியுமா? ஓசியாவின் காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா? பலிகளை கொண்டு வந்தார்கள், ஆனா ஒருத்தங்கிட்டையும் தேவனை குறித்த அறிவில்லை. தேவன் என்ன விரும்புகிறார் என்ற ஒரு விருப்பத்தை அறியாமல் நீ செலுத்தும் காணிக்கைகள் வீணானவைகளே. நீ கோடி கோடியா கூட கொட்டி கொடு,
ஆனால் உன்னிடத்திலே தேவனுடைய விருப்பம் இல்லாதிருந்தால் பிரயோஜனம் இல்லை. நீ என்ன வேணா செய்யுங்க, நான் தாங்க இதெல்லாம் செய்தேன், தாராளமா செய்யுங்க. ஆனால் தேவனுடைய விருப்பம் உங்கள் மனதில் இருக்கிறதா? தேவன் விரும்புகிறத நான் செய்து கொண்டிருக்கிற நிச்சயம் இருக்கிறதா? தேவனை குறித்த தெளிவான சிந்தை இருக்கிறதா? அங்க என்ன சொல்றார் ஓசியான் மூலமா? பலியை அல்ல, ஏதோ பலி செலுத்திட்டா போதும், ஏதோ தகன பலி கொண்டு வந்துட்டு ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வந்து ஆசாரியங்களை கொடுத்துட்டா போதும், அதல்ல. சர்ச்சுக்கு வந்துட்டு உக்காந்து ஏதோ நானும் பாஸ்டரோட சிஸ்டரோட சேர்ந்து இல்லை சபையோட சேர்ந்து நானும் 2 பாடல் பாடினேன், ஆராதிச்சேன், நல்ல ஒரு காணிக்கை அந்த திருப்தியோடு போயிடாதீங்க. தேவனே, உம் சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தார், உம் விருப்பத்தை அறிகிற அறிவை எனக்கு தாரும். எல்லாம் இருந்தும் அது இல்லை என்றால் எல்லாம் வீண் தான். நிறைய ஆஸ்திகள் இருக்கலாம். அந்த ஐஸ்வர்வானியா நரகத்துக்கு போனான் தெரியுமா? ஐஸ்வர்யத்தினால போல. நிறைய பேர் தப்பா போதிக்கிறாங்க, ஐஸ்வர்யவானா இருந்ததுனால தான் போனான். கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யத்தினால் அவன் போகவில்லை. ஐஸ்வர்யம் இருந்தும் தேவனை குறித்த அறிவில்லை அவனுக்கு. ஆனா ஐஸ்வர்யமே இல்லை ஒருத்தனுக்கு, தேவனை குறித்த அறிவு இருந்தது. தேவனை குறித்த அறிவு இருந்தது. அவன் என்ன செய்தான்? பரலோகம் போயிட்டான், ஒண்ணுமே இல்லை. ஆகையினால் தேவன் என்ன சொல்றாரு? உன் பலி காணிக்கையெல்லாம் மேன்மை பாராட்டாத. முதல்ல நிறைய பேருக்கு இந்த மேன்மை பாராட்டல், இந்த பெருமை, நான் தாங்க எங்க சபையிலே பெரிய ஆளு, நான் தாங்க எல்லாத்தையும் பார்க்கிறது, நான் தாங்க எல்லாம் செய்யறது. எதை செய்தாலும் ஆண்டவரே இதை செய்வதற்கு என்னை ஒரு தகுதி உள்ளவனாய் மாற்றினீரே, நன்றியப்பான்னு சொல்லணும். இதை செய்யறதுக்கு என்ன ஒரு பாத்திரமா பயன்படுத்தினீங்களா, நன்றி. ஒன்னுத்துக்கு உதவாத கடந்த என்னை கொண்டு வந்து இன்னைக்கு உமக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதியும். அப்படி ஆண்டோட சமூகத்தில் தாழ்மையா ஒப்பு கொடுங்க, அப்படி தாழ்மையா இருங்க. இதான் தேவனை குறித்து அறிகிற அறிவு. பலி அல்ல, பலி அல்ல, தகன பலி அல்ல, இரக்கத்தை விரும்புறாரு. எது வேணும்? தேவனை குறித்த அவர் என்ன விரும்புறாரு? உங்ககிட்ட உங்க கையில் இருக்கிற காணிக்கை பார்க்குறாரு ஆண்டவர். நாங்கள் எப்பொழுதும் இந்த காணிக்கை பெட்டியில் யார் என்ன காணிக்கை போகிற பார்க்குறதே கிடையாது, எங்கள் வேலையே கிடையாது, அதை நாங்கள் பார்க்கவே மாட்டோம். ஏன்னா தேவனும் அதை பார்க்கவில்லை. உங்களுடைய மனதை முதல்ல பார்க்கிறார். அங்கே தான் உதாரத்துவமான குணம் இருக்குதான்னு பார்க்கிறார். ஆமென். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீக்கிரம் வாசி. தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஒரு ஆச்சரிய குறி. என்னது? நீங்க சொல்லுவீங்கல்ல, ஒரு ஆச்சரியமான விஷயத்தை எப்படி பண்ணுவீங்க? வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். பாத்தீங்களா? உலகத்துல எந்த ஞானியாலையும் அளவிட முடியாத ஞானம் உள்ளவருங்க, அறிவு உள்ளவருங்க அவரு. அப்படிப்பட்ட அறிவுள்ளவர் உன்னிடத்துல வந்து அவரை அறிந்து கொள்கிற அறிவை கொடுக்கிறாருன்னா உன்னை எவ்வளவு கனம் பண்றாருன்னு அர்த்தம், உன்னை எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள், அவ்வளவு மிக 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 உயர்ந்தவைகள். தெரியுமா உங்களுக்கு? சத்துவமில்லாத ஜந்துவாயிருந்தும் கண்மலைகளிலே குழி தோண்டுகிற முசல்களை படைத்தவர் அவர். எலும்பே இல்லை அதுகிட்ட, ஆனா அது எங்க போய் குழி தோண்டுது? கண்மலையில். எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா ஆண்டவருடைய ஆச்சரியம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இந்த உலகத்தில் இருக்கனால புரியாதுங்க. ஐஏஎஸ் படிச்சிருப்பான், அவனுக்கு சுத்தமாக ஒன்றும் இருக்காது, ஆனால் படிச்சிட்டான், அவ்வளோதான் ஐஏஎஸ்.
நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற பட்ட படிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாளும் தேவனிடத்தில் போய் மேன்மை பாராட்ட முடியாது. படிங்க, நல்லா படிக்கணும், தவறில்லை. ஒரு நாளும் இந்த வேதம் அதற்கு விரோதமாக இல்லை, அதுக்கு எதிராக இல்லை. ஆனால் தேவனுடைய விருப்பத்தை சித்தத்தை அறிகிற அறிவு. இன்னொரு வசனம் கூட இருப்பாங்க, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். கொஞ்சம் வேக வேகமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும். இல்ல 14ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க இங்க இருக்கணும் இந்த இடத்துல. எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, அது பேர் என்னது சொல்லுங்க, அது பேர் என்னது? வாசனை. எல்லாம் சொல்லுங்க. தூதாயும் பழம் வாசனை வீசும். தூதாயும் பழம், ஆமா, ஒரு பழத்துக்குள்ள வாசனை பாருங்க எப்படி இருக்கு. நீங்க நல்லா வாசனை வீசுறீங்களா? சொல்லுங்க. என் மேல வாசனை வீசணுன்றதுக்கே வாசனை திரவியங்களை வாங்கி விதவிதமா வீட்டில் வச்சிருக்கிறோம். அதை என்ன செய்கிறோம்? அடிக்கடி எடுத்து போட்டுக்கொள்ளுகிறோம். அந்த வாசனை அல்ல, அதெல்லாம் சும்மா உலகத்துக்குரியது, தற்காலிகமானது. ஆனால் உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு வாசனை வீசணும். என்ன வாசனை அது? தேவனை அறிகிற அறிவின் வாசனை. அதுக்கு எதுக்கு ஒப்பிடுறாரு சொல்லுங்க? நல்ல வாசனை. இப்போ ஒரு தாழம்பூ வாசனை எத்தனை பேர் நுகர்ந்துருக்கிறீங்க? தாழம்பூ பார்த்துருக்கிறீங்களா? நல்ல வேலை, பார்த்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் கிறிஸ்தவங்களானாவே நிறைய விஷயத்தை பார்க்கவே கூடாதுன்னு விட்டுறீங்க. சில விஷயங்களை பார்க்கறது ஆண்டவருக்காக பாருங்க. தாழம்பூ எங்கே வச்சாலும் வாசனை ரொம்ப தூரத்துக்கு வரும். அதுபோல் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மேலே அந்த வாசனை வீசணும். என்ன வாசனை? அந்த அறிவின் வாசனை வீசணும். அப்போத்தான் நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அவர் எவ்வளோ அழகாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு பாருங்க. எங்களை எல்லா இடங்களிலேயும் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். உலகத்துக்கு அப்படி வாசனை வீசணும் நம்ம இல்ல. ஒரு பழைய பாடல், அவரை அறிந்து நாம் வளர்வோம், வாசம் வீசி மகிழ்வோம். ஆமென். அது அருமையான ஒரு பாடல். அவரை அறிந்து வளருங்க. யார் யாரையோ தேவையில்லாத காரியத்தெல்லாம் அறிஞ்சுக்கிறோம். இப்போ மற்ற கதைலாம் நம்மளுக்கு எதுக்கு? நான் சொல்ல புரியுதா? சும்மா 24 மணி நேரம் மற்றவங்கள பற்றியே சிந்தித்துட்டு வாழ்க்கையை ஓட்டினீங்கன்னா ஒரு நாள் உங்களையே மறந்து கடைசியில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாமல் ஒரு நிலைமை போயிடுவீங்க. முதல்ல நான் யார், எனக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குது, நான் அவரோடு எப்படி இருக்கிறேன், என் ஜெபத்திற்கு அவர் பதில் தராரா, அவர் சமூகத்தில் நான் போகிறேன்னா இருக்கிறேன்னா, எனக்கு அவருக்கு நல்ல உறவு இருக்குதா, அவரோடு பேசுகிறேன்னா, அவரோடு கூட எனக்கு ஒரு நல்ல அன்பு இருக்குதா, என் உள்ளத்தில் அந்த வைராக்கியம் இருக்குதா, அதை சிந்திக்கிறத விட்டுட்டு வேறு எதையோ யோசனை உட்காந்துருக்குறோம் நிறைய நேரம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுங்க, நிறைய பேருடைய வேலை இதுதான். அவர் இந்த காரில் போகிறார், அவர் அந்த தெருவில் போகிறார், அவர் எந்த தெருவில் போனால் உனக்கு என்ன, நீ எந்த தெருவில் நடந்து கொண்டிருக்கிறாய், நீ எங்கே வாசனை வீசி கொண்டிருக்கிறாய், உன் மீது வீசுகிற அந்த அறிவின் வாசனை இருக்கிறதா? உங்களை தான் கேட்குறேன், இருக்குதா? 10 பேரோட போய் உட்காந்து இருப்பா உங்களை தெரியணும், அப்போ தான் உங்களை பார்க்கணும். 10 பேர் மத்தியில் உட்காரும் போது எப்படி இருக்கிறீங்கன்னு அந்த 10 பேருக்கு உங்கள் வாசனை, உங்கள் மேலே அந்த வாசனை போகணும். அவங்க கேட்கணும், என்ன வாசனை இது? இது தேவனை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. சொல்லணுமா வேண்டாமா? இதாங்க உண்மையான சாட்சி. பிலிப்பியரில் பவுல் சொல்கிறார் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன பண்றாரா? சரி, பவுல் சொல்றாரு, அது என்னங்க எல்லாம் நஷ்டம்னா என்னங்க அர்த்தம்? என்னங்க யோசித்தீங்களா?
உங்களை தான் கேட்குறேன், ஏதாவது யோசித்தீங்களா? நல்லா திரும்ப உங்களை கேட்குறேன் அந்த கேள்வியை. எந்த வசனம்? 8ஆம் வசனம். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம்னு எண்ணின்னு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அது என்ன? என்ன? அவர் பிஸ்னஸ் பண்ணாரா? பவுல் பெரிய கப்பல் வியாபாரியா? அதெல்லாம் விட்டு வந்துட்டேன்னு சொன்னாரா? நம்ம ஆளுங்க அதான் மேன்மை பாராட்டுவாங்க. அரசாங்க வேலையை விட்டு விட்டு வந்து விட்டேன், நான் உயர்ந்த பதவியில் இருந்தேன், அதெல்லாம் ரிசைன் பண்ணி விட்டேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற நான். பவுல் சொல்கிற அந்த நஷ்டம் என்ன தெரியுமா? அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் கிட்டத்தட்ட 4, 5, 6 5, 6 தான் முக்கியம். நான் 8ஆம் நாளிலே விருத்தசேதனம், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேல் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், இவ்வளவு கேட்டகரி எனக்கு இருக்கு. ஆனால் ஒன்றும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்றார். நீங்கள் உங்களுடைய குலத்தையும் கோத்திரத்தையும் மேன்மை பாராட்டக்கூடாது. பிரதர், நான் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தேன் தெரியுமா? என்ன கேட்டால் நான் வேறு மாதிரி சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்குவீங்க. நம்ம முக்குல கோத்திரத்தெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நாம் எல்லாம் யாருடைய சந்ததியில் இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சந்ததி. கரெக்டாக நான் சொல்கிறது? அதைத்தான் பவுல் சொல்கிறாரு. இவ்வளவு ஸ்லாக்கி எனக்கு இருந்தது, ஆனால் நான் கிறிஸ்து கிட்ட வந்த உடனே எல்லாம் புரோஜனமெல்லாம் போயிடுச்சுன்றார். உன் ஜாதி பெருமை புரோஜனமெல்லாம் போயிடுச்சு, உன் படிப்பு பெருமை புரோஜனமெல்லாம் போயிடுச்சு, உனக்கு இருக்கிற சுய அறிவு புரோஜனமெல்லாம் போயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இயேசு கிறிஸ்துவை அறிவதையே மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்ன பவுலை போல நீங்களும் நானும் சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் எதில் விருத்தி அடையணும் தெரியுமா? கொலோசியர் 1:10 வாசிங்க. எதில் விருத்தி அடையணும்? சகலவித நற்கிரைகளும் ஆகிய சகலவித நற்கிரியைகளும். நற்கிரியைனா என்ன நினைக்கிறீங்க? உங்களை தான் கேட்குறேன். நற்கிரியைனா என்ன? இல்லைங்க பிரதர், நான் ரொம்ப நல்லவனாக வாழணும், நான் ரொம்ப நல்லவனாக வாழணும், அதானே? அது கிடையாது, அது கிடையாது. நற்கிரியைனா என்ன தெரியுமா? தேவன் விரும்புகிறதெல்லாம் செய்வதுதான் நற்கிரியை. பைபிள் சொல்கிற நற்கிரியை சொல்கிறேன். நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுவேன் பிரதர், நான் துணிமணிலாம் வாங்கி கொடுப்பேன் பிரதர், நிறைய பேருக்கு வேலைலாம் வாங்கி கொடுப்பேன் பிரதர், என்னால் முடிஞ்சு நிறைய சமூக சேவை செய்கிறேன். சமூக சேவை செய்யுங்க, நல்லது தான். ஆனால் அது வேதம் சொல்கிற நற்கிரியை கிடையாது. வேதம் சொல்லுகிற நற்கிரியை என்ன தெரியுமா? தேவன் சொன்னது அனைத்தையும் செய்து முடிக்கிறது தான் நற்கிரியை. ஆமாம், மற்றதெல்லாம் எல்லா மனுஷங்கிட்டே இருக்குது. ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை இன்னைக்கு எவ்வளோ நல்லது செய்கிறார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் உண்டு எனக்கு. அவர்கிட்ட யார் என்ன உதவி கேட்டாலும் முடிந்தளவு செய்வார், ஆனால் ரட்சிக்கப்படலை. ஆனால் அவர் நான் வசனம் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி அவருக்கு. அதை உடனே அக்செப்ட் பண்ணி எனக்கு ஒரு விஷ் பண்ணி அனுப்புவார். ஒரு ரட்சிக்கப்படாதவர் சில இடத்துல எனக்கு மெசேஜ் போடுவார், எனக்கு ப்ரேயர் பண்ணிங்கன்னுவார், நிறைய நன்மைகள் செய்வார். ஆனால் என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுங்களா? தேவனை குறித்த அறிவு அவருக்குள்ளே வரணும். அவ்வளோ நல்லது செய்ததுனால யாரும் பரலோகம் போயிட முடியாது. பால் போஸ்ட் அடிச்சு 1000 பேருக்கு அன்னதானம் போகிறதுனால கடவுள் மேலேருந்து பார்த்து, ஆஹா நீ என்ன நல்லவன், உன்னை மாதிரி நல்லவன் உலகத்திலே இல்லை, 1000 பேருக்கு சோறு போடுற. அவர் உலகத்துக்கே சோறு போடுறவர். இந்த மாதிரி எத்தனை கோடி உலகம் இருந்தாலும் சோறு போட அவருக்கு வல்லமை உண்டு. ஆமேன் சொல்லுங்க, சந்தோஷமா? ஆமேன். எவ்வளோ ஜனம் வேணாலும் அவர் அப்பவே சொல்லிட்டார் ஆதாம் ஏவாள் கிட்ட, இந்த பூமியை நிரப்புங்கள். என்ன சொன்னார்? எப்பா பார்த்துப்பா, ரொம்ப பெருகிட போறீங்க, பூமியே சின்னதாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டாரா? இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை கவனிங்க. நிரப்புங்கள், பூமியை நிரப்புங்கள்ன்றாரு. சகலம் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, சகலம் உங்களுக்கு ஆண்டு கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய தேவன் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? நம்மளுக்குள்ள இருக்கிறாருங்க. உன்னை ஆண்டு கொள்ளுங்கள்னு உலகத்தை ஆள வைத்தவர் உனக்குள்ளே ஆளுகை செய்கிறாரா? சொல்லுங்க. உன்னை ஆள வைத்தவர் உன்னை அடிமையா வைக்கல. அவர் எதை ஆள வைத்தார்? உலகத்தை. நீ ஆண்டு கொள்ளணும், நீ அடிமையா இருக்கக்கூடாது. அந்த அறிவு உனக்குள்ள இருக்கணும். தேவன் என்னை ஆளுகிறவனாக வைத்தார். வேதம் சொல்லுகிற அவரோடு கூட நாமும் ஆளுவோமே. கரெக்டா நான் சொல்றது? தேவனை நற்கிரியைகளை செய்கிறதுல கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. பாத்தீங்களா எதுல விருத்தி அடைஞ்சிருக்கிறீங்க?
சொல்லுங்க, எதுல விருத்தி அடைஞ்சிருக்கிறீங்க? இந்த அறிவில் விருத்தி அடைஞ்சாதான் நீங்க நல்ல விசுவாசி. நல்ல விசுவாசியா இருக்கணும்னா முதல்ல எதுல விருத்தி அடையணும்? ஆமா, இந்த உங்களை யாராவது உங்களை திசை திருப்ப வந்தா அவங்க கிட்ட நீங்க தெளிவா பேசணும். பைபிள தெளிவா இருக்குதுங்க, பைபிள் சொல்லுதுங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லல. இன்னைக்கு இங்க நிக்கிற நான் நேற்று ராத்திரி தூங்க போயிட்டு நான் கண்ட கனவெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்குமா? அதற்கு தேவனை நீங்க கொண்டு வந்து நிறுத்தல. அவர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதையே சொல்லும்படி தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கேட்கும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் எல்லோரும் செய்யும்படி நம்ம என்ன செய்யறாரு? நம்ம இந்த உலகத்துல தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த அறிவில் என்ன பண்ணணும்? நீங்க விருத்தி அடையணும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னும் உம்மை குறித்த அறிவை எனக்கு தாரும். எல்லாம் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இந்த மாதம் என் பட்ஜெட் இவ்வளவா இருக்குது ஆண்டவரே, ஆனால் நான் வேலைக்கு போன நாள் இவ்வளோதான் ஆண்டவரே, 30 நாளைக்கு 20 நாள் தான் போயிருக்கிறேன், 10 days லீவு, என்ன சேலரி வருமோ தெரில ஆண்டவரே, மனசு இதிலே தான் அலைப்பாய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த 10 நாள் சம்பளம் போயிருமா ஆண்டவர், என்ன பண்ணுவேன்னு தெரில, ஏகப்பட்ட இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கிறேன், ஏகப்பட்ட லோனை வாங்கி வச்சிருக்கிறேன், யாரை நம்பி வாங்கினியோ தெரியல, எல்லாம் ஏசுநாத் தலை மேலே போட்டு அவரை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. கை நீட்டி வாங்கும் போது ஒரு நாள் ஆண்டவர்கிட்டே வாங்கிக்கவா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆனா வேணுங்கிறப்ப மாத்திரம் யாரை சுரண்டிக்கிட்டு இருக்கிறது? ஆண்டவரை போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே இந்த புருஷனை சுரண்ட பொண்டாட்டிங்க மாதிரி இந்த திரும்பி பாரியா கொஞ்சம், என்னம்மா சொல்லி தொலைம்மா, என்ன நான் கேட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற சீக்கிரம், அந்த மாதிரி ஆண்டவரை போட்டு பாடாப்படுத்தி அதெல்லாம் விட்டுட்டு அறிவில் வளருங்க, தானா எல்லாம் கிடைக்கும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1-2-3 வசனங்களை வாசிப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் என்ன வருது? கிருபையும். நீங்க எவ்வளவு இந்த அறிவில் நிரப்பப்படுறீங்களோ, இந்த நாலேஜ் உங்களுக்குள்ள வருதோ, உங்களை சூழ்ந்து எது வரும்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, எது வரும்? கிருபை வரும். கிருபை வேணுமா? அதுக்கு யாருக்குன்னா லெட்டர் போடலாமா? டிவியில் தேடுவாங்க இதுக்குன்னே ஆளுங்களை, நல்ல ஊழியக்காரா தேடுங்க பிரதர். ஒரு அம்மா சொல்கிறாங்க, அழுது ஜெபம் பண்ணுற ஒரு பாஸ்டர் யாருன்னா டிவியில் இருக்கிறாங்களா? என்ன கூட சொல்லுங்கள், நான் கூட கும்பரி அழுவேன். அதனால் நம்பிடுவீங்களா? உங்களை தான் கேட்குறேங்க. இந்த ஓவராக டிவியில் அழுகுறோன்னு நம்பாதீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு என் மேலே கொஞ்சம் கோவம் கூட வந்தால் வரலாம், இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த டிவியில் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறது. அழணும், நியாயமாக அழணும், ரொம்ப அநியாயத்துக்கு அழக்கூடாது. அது ஆண்டவருக்கே அருவருப்பாக இருக்கும். உன்னை யாரா டிவியில் போய் அழைச்சோன்னா? இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு வாரம் கொஞ்சம் கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு ஓகே. வாரம் நான் அழுதுட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தயவுசெய்து இன்றைக்கி ஆப்ஷன் போட்டுருவோம், இன்றைக்கி எனக்கு அழ பலன் இல்லை. அந்த பாஸ்டர் அழுது என்னையும் அழ வச்சு என்னங்க அறுசுவை, அதில் ஒரு சுவை கண்ணீர் இருக்கலாம், அது ஏதோ ஒரு சுவை தான், இன்னும் 5 சுவை இருக்குல்ல. என்னங்க நீங்கள் எதில் கிருபையில் வளரணும்? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், இந்த அறிவினால் தான் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. சமாதானமும் கிருபையும் பெருகணும்னா முதல்ல உனக்குள்ள தேவனை குறித்த அறிவு வரணும். சும்மா பைபிளை கையில் வச்சுக்கிட்டு வெறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. அதுல என்னெல்லாம் தேவன் விரும்புகிறாரோ அதெல்லாம் படித்து அதை தியானித்து அதை செய்ய வாழ்க்கையில பழகணும். நாமெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள் தெரியுமா உங்களுக்கு? எப்படி சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை நம்ம கையில் இருக்கு. இது மட்டும் இல்லைன்னா என்ன செய்திருப்பீங்க? நாங்கள் இதுல இருந்து என்ன கதை விட்டால் நம்பியிருப்பீங்க. கரெக்ட் தானே? இது கதை விடுற புஸ்தகம் இல்லை, இது உண்மையை வெளிப்படுத்துகிற சத்தியம். இதை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு தேவையில்லாத கதைகளை சொல்லுவதற்கல்ல. பவுல் எச்சரிக்கிறார், சிலர் கட்டுக்கதைகளுக்கும்
செவி சாய்க்கும் காலம் வரும். கரெக்டா நான் சொல்றது? கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும். வந்துடுச்சு. இப்போ ஜாக்கிரதையா இருங்க. தேவனை குறித்த அறிவுல வளருங்க. இந்த சபையில் உள்ள மக்களுக்கு அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நீங்க எப்படி வளரணும்? அடுத்த வசனம் வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிருக்கிறார். என்ன தந்தருளிருக்கிறாரா? நம்மை அவரை அறியக்கூடிய அறிவை தந்திருக்கிறார். அதை நீங்க எடுத்து உபயோகப்படுத்தணும். ஆண்டவரை இன்னும் உண்மை எனக்கு வெளிப்படுத்தும். இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவரே இன்னும் உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், இன்னும் உண்மை குறித்த வெளிச்சத்தை எனக்கு தாரும். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவரை அறிகிற அறிவினால் தந்திருக்கிறார். ஒரு திவ்ய வல்லமை தந்திருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே 3:18, அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும். வேதம் மறக்காத சத்தியம் இது. அவரை அறிகிற அறிவிலும் எல்லோரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் என்றார் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது. ஆண்டோட விருப்பம் பார்த்தீங்களா? சித்தம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? இந்த மாதிரி சத்தியங்களை அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், நீங்க உலகத்தில் எப்படி இருப்பீங்க? சாத்தானுக்கே சவால் விடுற ஆளா இருப்பீங்க. சாத்தானுக்கே சவால் விடுவீங்க. சும்மா பாட்டை மாத்திரம் பாடக்கூடாது. சாத்தானுக்கு சவால் அப்படின்னு பாடிட்டு போய் ஒளிஞ்சிக்க கூடாது. பாட்டுக்காக மாத்திரமல்ல, அது என் ஜீவியத்தின் வெளிப்பாடு. அதனால இப்ப என்ன நீங்க என்ன செய்யணும்? தேவனை குறித்த அறிவுல சொல்லுங்க. அறிவுல வளரணுமா வேண்டாமா? ஓசியாவின் காலத்துல ஒரு வசனம் வாசித்து முடிப்போம். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அதே ஓசியாவின் காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டு சொல்றார் பாருங்க. இப்ப அதே மாதிரி இருக்குது. வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தில் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதே என்றால் அது என்னவென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை. என்ன இல்ல? உண்மையும். இப்படி படிக்கணும். இன்னைக்கு சபைகளிலே உண்மை இல்ல, அப்புறம் ஊழியங்களிலே உண்மை இல்ல, விசுவாசிகளிலே உண்மை இல்ல, ஊழியக்காரிடத்தில் உண்மை இல்லை. இப்படி படிக்கணும். ஓசியாவின் கால நடந்தல உண்மை இல்லை, அப்புறம் இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. நீங்க எல்லாரும் என்ன வேணா பேசலான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படி பேசக்கூடாது. தெளிவு இல்லாம பேசக்கூடாது, அறிவு இல்லாம பேசக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் பட்டம் வேணா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அதற்குரிய பட்ட படிப்பை படிச்சிருக்கணும். ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பவுண்டர் வேலை பார்க்குறேன்றதுனால நான் போய் 4 பேர் ஊசி போட முடியுமா? அப்புறம் எனக்கு ஊசி போடுவாங்க, இட்டுன்னு போய் ஜெயிலில் வச்சு. இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணிட்டான் பத்தியான்னு என்ன சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? தெளிவுமான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். எரேமியா 22:16 வாசிங்க கடைசியா. எரேமியா 22:16. அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான். அப்பொழுது சுகமாய் வாழ்ந்திருந்தான். அப்படி செய்வதல்லவோ அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன பண்ணணும்? சிறுமையும் எளிமையானவனை விசாரிக்கணும். அவங்களை கொள்ளையிடக்கூடாது. கிடைச்சிச்சேன்னு போதும் கொள்ளையடிச்சிடக்கூடாது. நீ நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. கிடைச்சா போதும் கொள்ளையடிச்சிருவோம். கேட்டால் ஒரு ஜபம், ஆண்டவரே கொள்ளை பொருளாய் தந்தீரே. என்னது? இவன் கொள்ளையடிச்சிட்டு ஆண்டவர் கொள்ளை பொருளாக தந்தாராம்? இல்லை. நீங்கள் தேவனை குறித்த அறிவு, தெளிவு, புரிதல் இருக்கணும். என் தேவன் எப்படிப்பட்டவர்,
அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்தவர், அவர் என்ன காரியம் எனக்காய் செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார், எப்படிப்பட்ட வார்த்தையை தந்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், என்ன செய்ய சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவருடைய சித்தத்தை நான் செய்து இந்த உலகத்தில் அவரை குறித்த அறிவில் நான் விருத்தியும் வளர்ச்சியும் அடைய வேண்டும். பைபிளை சும்மா வச்சுக்கிட்டு வெறுமையா உட்கார்ந்துருக்காதீங்க. அதில் எனக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யுங்க. தேவன் எப்படிப்பட்டவர்னு யாரும் அவரை மாற்றி சொல்லவே முடியாது. அவரை பற்றி சொன்னாலும் அதை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, அவரை யாரும் இல்லைன்னு மறுதலிக்கவே முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர், அப்படிப்பட்ட மகிமை உள்ளவர். நீங்கள்லாம் ஆண்டவரை நல்லா ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்ம அப்படி எழுந்து நிற்போம். ஆண்டவரே இந்த தயவை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லாத ஒரு அறிவில்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள், தேவ ஜனமே, தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு உனக்கு இல்லாவிட்டால் நீ சங்காரமாவாய். நீ சங்காரமாக கூடாது என்றால் தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு உனக்கு வேண்டும். தேவனை குறித்த ஒரு வெளிச்சம் உனக்கு வேண்டும். தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு உனக்கு வேண்டும். தேவனை குறித்த ஒரு நல்ல உறவில் நீ வளர வேண்டும். தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே ஒப்பு கொடுப்பா. ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அப்படி கரங்களை உயர்த்தி, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு எல்லாம் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே,